காஞ்சிபுரத்தில் யார் கெத்து? காஞ்சிபுரம் யாரோட கோட்டை? 2026 காஞ்சிபுரத்தை யார் கைப்பற்ற போகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய போட்டியே நடக்குதுல்ல. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம். 2026 காஞ்சிபுரத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஒன்று காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி, இரண்டாவது உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி, மூன்றாவது ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி, நான்காவது ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி. ஆலந்தூரா? அது நம்ம கிண்டிக்கு பக்கத்தில் இருக்கே, அது சென்னை லிமிட்டில் தானே வரும். காஞ்சிபுரம்ன்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறீங்களா? ஃபஸ்ட்டு கேட்கும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்றது முதல்ல மிகப்பெரிய ஒரு மாவட்டமாக இருந்துச்சு. காஞ்சிபுரம் 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு உருவானதுனால இன்றைக்கி இதில் 4 சட்டமன்ற தொகுதி தான் இருக்குது. இருந்தாலும் சென்னையில் தொடங்கி காஞ்சிபுரம் வரைக்கும் நிறைய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். சரி, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளில் இப்போ யார் எம்எல்ஏ, 2021 அவங்க எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முதல்ல காஞ்சிபுரத்துலேருந்தே ஆரம்பிப்போம். காஞ்சிபுரம் எம்எல்ஏ தொகுதியில் 2021 திமுக தான் ஜெயிச்சுது. இப்போ அங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பவர் சிவிஎம்பி எழிலரசன். அவர் 1,02,712 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சாரு. 2வது இடம் பிடிச்சது யார் தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர், அவர் பேர் மகேஷ்குமார். அவர் 91,117 வாக்குகள் வாங்கியிருந்தார். இது 39%. வெற்றி பெற்ற எழிலரசன் 44% வாக்குகளை வாங்கியிருந்தார். 3வது இடம் பிடிச்சது யார் தெரியுமா? நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சால்தின். அவர் 13,946 வாக்குகள் வாங்குறாரு, 6.08%. அதற்கு அடுத்தபடியாக மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய வேட்பாளர் கோபிநாத் 12,028 வாக்குகள் வாங்கியிருந்தார். இது 5.2%. இந்த 4 பேர் தான் அங்கே ஃபர்ஸ்ட் 4 பிளேசஸ். அதுக்கு பின்னாடி இதை விட குறைவான வாக்குகள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் முதல் 4 இடங்கள் இருக்கவங்கள தான் நான் சொல்கிறேன். காஞ்சிபுரத்தில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தொகுதி ஸ்ரீபெரும்புதூர். இப்போ அங்கே செல்வ பெருந்தகை எம்எல்ஏவாக இருக்கார். ஆமாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகை அவரே தான். அவர் தான் இப்போ அங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். 2021 1,15,353 வாக்குகள் வாங்கியிருக்கார், 43.65%. அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பழனி 1,04,474 வாக்குகள் வாங்கியிருக்காரு, 39.53%. 3வது இடம் யாரு? நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக புஷ்பராஜ் 22,034 வாக்குகள் வாங்கியிருக்காரு, 8.34%. மார்ஜின் எவ்வளோன்னு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. 10,879. அதாவது காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் இருந்த வாக்கு வித்தியாசம் 10,879. அடுத்ததாக உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி பார்ப்போம். இங்கே திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. சிட்டிங் எம்எல்ஏ சுந்தர். அவர் 2021 93,427 வாக்குகள் வாங்கியிருக்காரு, 44% ஆஃப் ஓட்ஸ். ஏடிஎம்கே வேட்பாளர், வெற்றி வாய்ப்பை இழந்தவர் சோமசுந்தரம், அவர் பேர் 91,805 வாக்குகள் வாங்கியிருக்காரு, 43%. ஜெயிச்சவர் 44, தோல்வி அடைந்தவர் 43. இருவருக்கும் இடையில் இருந்த வாக்கு வித்தியாசம் எவ்வளோ? வெறும் 1,622. 3வது இடம் பிடித்த நாம் தமிழர் வேட்பாளர் 11,405 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எவ்வளோ மார்ஜின் சொன்னேன்? 1,622. 4வது இடம் பிடிச்சது மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர், 2,100 ஓட்டு. இப்போ மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில் இருக்குது. அன்னைக்கு அவங்க தனித்து போட்டிட்டாங்க, அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி இருந்துச்சு. பாருங்க, ஒரு 2,100 ஓட்டை வாங்கியிருந்தாலும் மக்கள் நீதி மய்யம் வாங்கிய அந்த வாக்குகள் ஒரு ரிசல்ட்டையே மாற்றிருக்காங்க. ஸோ அந்த வகையில் உத்திரமேரூரில் இப்போ திமுக. 4வதாக ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி. இப்போது அங்கு எம்எல்ஏவாக இருப்பவர் யார்? தாமு அன்பரசன். சிட்டிங் அமைச்சராகவும் இருக்கார். திமுகவின் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய முகமாக இருக்கிறார். ஸ்டாலினோட தளபதிகளில் தவிர்க்க முடியாத ஒருவராக இருக்கக்கூடிய தாமு அன்பரசன் 2021 சட்டமன்ற தேர்தலில் 1,16,785 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இது பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 49%. இவருக்கு அடுத்தபடியாக, அவங்களும் சாதாரண ஆள் இல்லை, அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் வளர்மதி 76,214 வாக்குகள் வாங்கியிருக்காங்க, 32%. அவங்களுக்கு அடுத்தபடியாக மக்கள் நீதி மையத்தில் சரத்பாபு அப்படிங்கிறவர் கேண்டிடேட்டாக நிறுத்தப்பட்டார். அவர் 21,139 வாக்குகள் வாங்கியிருந்தார். பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 8.89. 4வதாக வந்தவர் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன். அவர் 16,522 வாக்குகள் வாங்கியிருந்தார்,
பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 6.95. மார்ஜின் ஒரு பெரிய மார்ஜின் தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் 40,571 வாக்குகள் வித்தியாசம். மொத்தம் இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதிகள் பார்த்தோம். 4ல் 3 இடங்களில் திமுக ஜெயித்திருக்கிறது. மீதம் இருக்கிற ஒரு இடத்துல திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிறுத்தப்பட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4க்கு 4, 4 அவுட் ஆஃப் 4, 100% வந்து திமுக கூட்டணி ஜெயித்திருக்கிறது. ஒரு இடத்துல அதிமுக ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 1000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க. கொஞ்சம் பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் நம்ம பார்த்துருவோமே. பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் படி பார்க்கும்போது அங்கே திமுக தான் இப்போவும் சிட்டிங் எம்பியாக இருக்காங்க. செல்வம் அப்படிங்கிறவர் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி உறுப்பினராக இருக்கார். அவர் வாங்கின வாக்குகள் எவ்வளோ பாருங்க, 5,86,044. பர்சன்டேஜ் படி பார்த்தா 33.5. அவருக்கு அடுத்தபடியாக ராஜசேகர் அப்படிங்கிறவர் அதிமுகவின் வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்தில் போட்டிட்டு இருக்காரு. 3,64,571. பர்சன்டேஜ்னு பார்த்தா 20.8. மூன்றாவது இடம் பிடித்தது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர். என்னது பாமகவா அப்படின்னு யோசிக்காதீங்க. என்டிஏ கூட்டணி இருந்தது 2024. இப்போ தான் அதிமுக பிஜேபி ஒரே அணிக்குள்ளே வந்துட்டாங்க. 2024 ஏடிஎம்கே ஒரு அணியாகவும் பிஜேபி என்டிஏ என்கிற ஒரு அடையாளத்தோடும் போட்டி போட்டாங்க. அப்படி என்டிஏல பாமக அங்கம் வகித்ததுனால காஞ்சிபுரம் தொகுதி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது அங்கே பாமக வேட்பாளர் வாங்கிய வாக்குகள் 1,64,931. பர்சன்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10%, 9.43. 4வது இடம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சந்தோஷ் மைக் சின்னத்தில் போட்டிட்டாங்க. 1,10,272 வாக்குகள், 6.3% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. மார்ஜின் எவ்வளோ தெரியுமா? ரொம்ப பெரிய மார்ஜின் தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் 2,21,473. இங்கே அதிமுகவும் பாமகவும் ஒருவேளை 2026 கூட்டணி அமைகிற பட்சத்தில் ஒரு டஃப்பான ஃபைட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எல்லா தொகுதிகளுக்குள்ளேயும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்தந்த கூட்டணி எங்கே அமையுன்றதை பொறுத்து தான். அதர்வைஸ் 2021, 2024 பார்க்கும்போது அங்கே திமுக கூட்டணியினுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது. இதில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இப்போதைய இன்னைக்கு தேதிக்கு இந்த வீடியோ பண்ணுற நேரத்தில் இன்டாக்டாக இருக்குது. புதுசாக மக்கள் நீதி மையம் அவங்களோட கை கோர்த்துருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி இல்லாமல் இப்போது ஏடிஎம்கே பிஜேபி ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இன்னும் பாமக அங்கே வரப்போகுதா, தேமுதிக வரப்போகுதா, மற்ற கட்சிகள்லாம் வரப்போகிறாங்களா இல்லையான்றது தெரியலை. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி சந்திக்க போகிற முதல் தேர்தல். அவங்களுக்கான சின்னத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிங்கிறதுனால ஒரு நிரந்தர சின்னத்தை கொடுத்துட்டாங்க. அந்த சின்னத்தை அவங்க தொடர்ந்து விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த சின்னத்தோடு மக்களை போய் சந்திக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ வாக்கு வரப்போகுது, அது ஒரு கேள்வி. அதற்கு அடுத்ததாக புது வரவாக இருக்கக்கூடிய நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம், அவங்களும் எங்கே போனாலும் பெரிய கூட்டம் வருது, விஜய்க்கு பெரிய க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார். காஞ்சிபுரத்துக்கும் போகிறார். காஞ்சிபுரத்தில் நாளைக்கு அவர் ஒரு உள்ளரங்கு கூட்டத்தை நடத்துகிறாரு. 2000 பேர் கலந்துக்கிறாங்க. சுங்குவார் சத்திரத்தில் நடக்க போகுது. பரந்தூர் இஷ்யூவில் அவர் வலுவான குரலை கொடுத்துக்கிட்டே இருக்கார். முதல் முறை அங்கே நேராக போனார். மக்கள் சந்திப்பையே பரந்தூரில் காஞ்சிபுரம் மண்ணில் தான் தொடங்கினார். அறிஞர் அண்ணா பிறந்த மண். எப்போவுமே காஞ்சிபுரத்துக்கு அரசியல்வாதிகள் போகும்போது அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அதுவும் திராவிடத்தை பின்பற்றக்கூடிய தலைவர்கள், ஒரு டிராவிடியன் ஐடியாலஜிஸ்டாக ஒரு ஐக்கானாக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனால அங்கிருந்து நிறைய பேர் கேம்பெயின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் விஜய் மக்கள் சந்திப்பை முதலில் தொடங்கிய இடம் பரந்தூர் தான். இப்போ நாளைக்கு பரந்தூருக்கு போகிறாரு. அங்கே என்ன பேச போகிறார், அவருடைய பேச்சு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, 2026 அது எப்படி பிரதிபலிக்க போகிறதுன்னு சொல்லி இப்படி பல காரணங்கள் இருக்கிறது. எந்தெந்த கட்சிகள் யாரோட கூட்டணி அமைக்க போகிறார்கள், தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்ல போகிறாங்க, தலைவர்கள் என்ன பேச போகிறாங்க, மீதம் இருக்கிற இந்த 4 மாதங்களில் மக்கள் பிரச்சனைகள் அங்கே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து 2026 யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க. இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் கவனித்த வரைக்கும் காஞ்சிபுரத்துலேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். காஞ்சிபுரத்தில் எந்த கட்சிக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது, அங்கே இருக்கிற 4 தொகுதிகளை யார் கைப்பற்ற போகிறது, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.